லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி தனக்கு அரசு தரப்பில் ஏதாவது ஒரு வேளை வழங்க வேண்டும் என்று நியூஸ்7 தமிழ் மூலமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சி பாலக்கரையை சேர்ந்த வைத்தீஸ்வரன் என்பவர் போலியோ பாதிப்பின் காரணமாக மாற்றுத்திறனாளியாக மாறியுள்ளார். அவர் தனியார் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் அந்த நிறுவனம் சார்பாக பல்வேறு உதவிகள் செய்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அவருடன் அவரது தந்தை மட்டுமே வசித்து வரும் நிலையில் குடும்ப செலவுகளை அவரே முன்னெடுத்து பார்த்து வருவதாக கூறினார். இதனால் தனக்கு அரசு வேலை வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே தற்போது பணியாற்றி வரும் வேலை தனக்கு நிரந்தரம் இல்லை என்றும் தனக்கு நிரந்தரமான அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் நியூஸ்7 தமிழ் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். எனக்கு மெயினாக இப்போ தேவைப்படுறது எனக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ஜாப், அது கவர்மெண்ட் சைட் ஜாப், ஏதாவது ஒரு ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை உட்காந்து செய்கிற மாதிரி எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, நான் படிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் கொடுத்தா கூட நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதை வச்சு நான் என் ஃபேமிலியை எப்படியும் காப்பாற்றிப்பேன். ஏன் இதை நான் கலெக்டர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன்னா, நான் இப்போ இருக்க அதே உடல்நிலை திருப்பி இருக்குன்னு சொல்ல முடியாது. காலங்கள் வர உடம்போட சூழ்நிலை எல்லாத்துக்கும் மாறிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ உடம்பு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை உடம்புல எந்தளவுக்கு மனசு எந்தளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்தளவுக்கு உடம்பு நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். நம்பிக்கையை மட்டும் வச்சு நம்ம உடம்பு சக்தியெல்லாம் வந்து